என்னங்க வாக்கிங் போறேன் நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஆமாமா, நம்ம சொந்தக்காரன் யாரோ வந்துக்கிறாங்களா, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. என்ன சொல்லி தொலைச்சிங்க? இல்ல, நான் வீட்டுல தான் இருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு. ஐயோ, உங்க சொந்தக்காரங்களை வந்தா ஏதாவது சொல்லி அனுப்புங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன சொல்றது, வந்துன்னு இருக்காங்களா? ஐயோ கடவுளே, போன வாரம் தான் உங்க சொந்தக்கார ஒருத்தன் வந்தான். வெஸ்டர்ன் டாய்லெட் வாஷிங் மிஷின் வச்சு துணியை தூக்கி போட்டான் உள்ள. அப்புறம் அடுத்த வாரம் உங்க சொந்தக்காரன் ஒருத்தன் வந்தா, டாய்லெட் மேல ஏறி நின்று டாய்லெட் போய் இன்னும் நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் டாய்லெட்டை. முதல்ல அந்த போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ மாமா, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் திருச்செந்தூருக்கு போயிருக்கோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒரு முழிச்சிட்டு இருந்திருக்காரு மாமா. ஆக்சுவலி குடும்பத்தோட மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க அக்கா கிட்ட வந்து பத்திரிக்கை கொடுத்துருங்க, நாங்கள் குடும்பத்தோட வரோம். தேங்க்யூ, வரேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்ன என்னன்னு இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வர்றாங்க, அந்த மாதிரி பண்ணுவா. ஆமா ஆமா ஆமா, உங்க வீட்டுல இருந்து வந்துட்டாலும் சரி சரி. வேற ஏதோ கால் வருது, என்னன்னு பாருங்க. உங்க அக்கா லைன்ல வர்றா. ஐயோ கொடுங்க இங்க. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்களா இல்லையா? ஓ வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க அலைய வேண்டாம், நீங்க அந்த அம்மன் கோயில் வாசல்லே நில்லுங்க, அவரை அனுப்புற உங்களை கூப்பிடுற சொல்லி. சரியா? ஓகே ஓகே. ஏங்க மாமா வந்துட்டாரு, கொஞ்சம் போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வர வழியில கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருங்க. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிருங்க, சொந்தம் வேணாம் தானே சொன்னோம், திருப்பி வந்து இங்க நிக்கிற. சரி, அதெல்லாம் சொல்றதுதான், போங்க போங்க போங்க. சரி.